பாண்டிச்சேரி கலக்கல் காங்கேயன். நடுவர் அவர்களே, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறார் நகைச்சுவைக்காகவே. வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது, வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது, சிரிப்பு சத்தம் கேட்கும் போது மட்டும் அது திறந்து கொள்கிறது. எந்த உதடும் பேச தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு. ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் அங்கே பிறந்தது மகாபாரதம். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்திலே சிரிப்பை தொலைத்தால் அங்கே பிறந்தது ராமாயணம் என்று சொல்வார். சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரித்தால்தான் அந்த சிரிப்புக்கு மரியாதை. சிரிக்கக்கூடாத இடத்தில் தேவையில்லாமல் சிரிப்பவர்களுக்கு மரியாதையே கிடையாது. நடுவர் அவர்களே, எதிரணிக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொடுக்கிற நடுவர் அவர்களே, அவங்க கவனமாக அதை கேட்டுக்கணும். அதிகமாக குலைக்கிற நாயும் ஒரு பேச்சுக்கு சொன்ன, அதிகமா பேசுற வாயும் அர்த்தராத்திரியில் குலைக்கிற நாயும் அடிவாங்காம போனதா சரித்திரமே கிடையாது. நான் யாருக்கு சொல்றீங்க? நீங்க பொதுவா சொல்றேன். நல்ல வேலை, பொதுவா சொல்லுங்க. வார்த்தையில போட்டுட்டா திருப்பி அள்ள முடியாது. ஒரு பஞ்சு டயலாக் எனக்கு செல்போன்ல வந்த மெசேஜ் இது, அது இப்ப பயன்படுது. என்ன பண்ண, ஏன்னா வார்த்தையில போட்டுட்டு திரும்பணும் தப்பா பேசிட்டனா அப்படின்னு கேட்கப்படாது. நடுவர் அவர்களே, பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு என்ன ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்க. பாண்டிச்சேரியிலே பிறந்து பாண்டிச்சேரியிலே வளர்ந்து பாண்டிச்சேரியில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. கொடுத்து வச்ச மகாராஜன், கொடுத்து வச்ச மகாராஜன். பாண்டிச்சேரியிலே இருந்தாலும் கூட, பாண்டிச்சேரி சொன்னா அத்தனை பேர் சந்தோஷமா சிரிச்சாங்க. பாண்டிச்சேரியில இருந்தாலும் கூட இது கோட்டுன்னும், இது ஆஃப்னும், இது ஃபுல்லுன்னும், 60 ml ஒரு பெக்குன்னும், 90 ml ஒரு கட்டிங்னும் சத்தியமா எனக்கு தெரியாது. இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாமியா. உன்னைய நான் ரொம்ப நல்லதே நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. நடுவர் அவர்களே, ஒண்ணும் இல்லை. இப்ப நகைச்சுவைங்கிறது என்னன்னா, சும்மா சிரிச்சுட்டு போயிருதுல எந்த அர்த்தமும் கிடையாது. சும்மா சிரிச்சுட்டு போறதுல ஒரு சிரிப்பே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரிக்கு அவங்களுக்கு சம்பந்தம். சிரிக்கிறதுல என்னையா சிந்தனை இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். நம்ம விவேக் ஒரு படத்தில் அழகான ஒரு காமெடி வச்சிருப்பார். லாரி கடியில் போய் விழுந்துருவார். ஒரு எலுமிச்சம்பழம் தொங்கும் லாரி கடியில். இங்க ஏன்டா பாவிகளா அதை கட்டி விட்டுறீங்கன்னு கேட்பார். இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த லாரியே ஓடுதுன்னு அந்த ஆள். ஏன்டா உள்ள 990 பார்ட்ஸ் இருக்கு, அதிலெல்லாம் ஓடாத லாரி இந்த எலுமிச்சம்பழத்திலேடா ஓடுதுன்னு. இது ஒரு அருமையான சமூக சிந்தனை. ஒரு காமெடியில ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டு வந்து விதைச்சா பாருங்க, அதுதான் நகைச்சுவை. அதுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். காங்கேயன் அப்படின்னு ஒரு பேர். என்ன நடுவர் அவர்கள் வந்தப்ப கேட்டார், என்னையா வித்தியாசமா இருக்கும் பேர் காங்கேயன், அதிகமா அந்த பேர்லாம் இருக்காதே என்னார். என் பேர் வச்சதுக்கு அது ஒரு சின்ன கதை. எங்க அப்பாட்ட கேட்டேன், 10வது படிக்கும்போது கேட்டேன், ஏன்பா ஊர்ல நிறைய ராஜேஷ், சுரேஷ், தினேஷ் அப்படி இஷ்யூ முஷுன்னு பேர் வைக்கிறாங்களே, எனக்கு ஏன்பா காங்கேயன்னு பேர் வச்சு எல்லாம் எனக்கு கிண்டல் பண்றாங்க பான்னு. எங்க அப்பா சொன்னாரு, உனக்கு தெரியுமாடா விஷயம், காங்கேயம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வளமான காளமாடுகள் இருக்கு. அந்த மாட்டை யார் அடக்குறானோ அவனுக்கு தாண்டா பொண்ணு தருவாங்க. அதனால காங்கேயன் அப்படின்னு ஒரு பேர் வச்சேன். உன் வாழ்க்கையில ஒரு நாளாவது நீ காளமாட்டை அடுக்கிற வீரனா வரணும்டான்னு சொல்லி எங்க அப்பா சொன்னார். அவர் சொல்லிட்டாரு. 1996 எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இல்ல, இந்த பேருக்கு இப்படி ஒரு வரலாறு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, விஷயத்தை இப்ப சொல்றேன். அப்பா இறந்து போயிட்டோன்னே நான் ரொம்ப வருத்தத்துல யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஐயோ, அப்பா ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி ஒரு காரியம் ஒன்று சொன்னார், நம்ம செய்யாம விட்டுட்டோமே. காளமாட்டை அடக்க சொன்னாரே, அப்பா ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி 2004ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி வீட்டில் சொன்னா ஜல்லிக்கட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரே ஒரு யோசனை பண்ண, வீட்டுக்கு தெரியாம கிளம்பிடுவோன்னு சொல்லி 2004ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி எங்க வீட்டில் யாருக்கிட்டுமே சொல்லாம, என் மனைவி கிட்ட சொல்லாம, அம்மா கிட்ட சொல்லாம பாண்டிச்சேரியில இருந்து பஸ் ஏறி போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல குதிச்சு ஒரு காளமாடுல நடுவர்களே 2 காளமாடுகளை அடக்கி ஒரு மரத்துல கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன். போறதுக்கு நேரம் இல்லை. ஐயா, நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்தோடனே நான் முடிவு பண்ணிட்டேன், உன்கிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கும், பினிஷிங் சரியா இருக்காதுன்னு முடிவு பண்ண. நடுவர்களே, ஒண்ணும் இல்லை. அறிஞர் அண்ணா அவர் வாழ்க்கையில் நடந்த நகைச்சுவை பாருங்க. அறிஞர் அண்ணா கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சுதந்திர போராட்ட காலம். சுதந்திர போராட்ட காலத்தில் அந்நிய பொருட்களை எரிக்கிற ஒரு எரிப்பு போராட்டம் இந்தியா முழுக்க நடக்குது. இந்தியா முழுக்க அந்நிய பொருட்களை எரிப்போம், அந்நிய பொருட்களை எரிப்போம் சொல்லி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆசிரியர். அண்ணா உட்கார்ந்துருக்காரு பள்ளிக்கூடத்தில், கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காரு காலேஜில். அந்த வெளியில ஒருத்தன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் ஒரு ஃபாரின் சிகரெட் வச்சு பிடிச்சிட்டு இருக்கான். ஃபாரின் சிகரெட் இப்படி வெளியிலே. ஆசிரியர் பார்த்துட்டு சொல்றாரு, அங்க பாடுறா
படிக்கிற பையன் ஃபாரின் சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப அண்ணா சொன்னார், விடுங்க சார், அவன் அந்நிய பொருட்களை எரித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் நகைச்சுவை. ஒரு நகைச்சுவைக்குள்ளே ஒரு சிந்தனையை வைக்கணும். பேரறிஞர் அண்ணா எவ்வளவு பெரிய நகைச்சுவையாளர் தெரியுமா? எவ்வளவு பெரிய எழுத்தாளரோ அதுக்கு தகுந்த மாதிரி நகைச்சுவையாளர். கல்யாணமான ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியுமா? ஒரு சின்ன கேள்வி. என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும்? இவர் என்னடான்னா டீனேஜுக்கும் ஓல்ட் ஏஜுக்கும் என்ன வித்தியாசங்கிறாரு. கல்யாணம் ஆன ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன வித்தியாசம்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? கல்யாணம் ஆன ஆம்பளையும் கல்யாணம் ஆன பொம்பளையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கல்யாணம் ஆன பொம்பளைய மாசமாவாங்க, ஆம்பளைய மோசமாவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது நாசமான பதில். நடுவர்களே, ஈஸியா சொல்றேன். கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கெல்லாம் கழுத்துல தாலி தொங்கும், கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கெல்லாம் கழுத்தே தொங்கும். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டு எப்படி எவ்வளவு தெளிவா பேசுற நீங்க? நடுவர்களே, ஒண்ணு இல்ல, தமிழ் ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்க அழகா பேசுவீங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் தமிழ் எப்படி எப்படி பேசுவாங்கன்றது அழகா சொல்லுவீங்க. ஒரு கற்பனையா தமிழ் என்ன பண்ணுச்சுன்னா, பாரதி சொன்னார் பாருங்க, நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தபம் செய்யும் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுனார். கன்னியாகுமரிக்கும் திருப்பதிக்கும் நடுவுல தமிழ் மண்டி கிடக்குதுன்னு பாரதி எழுதி வச்சுட்டு போயிட்டார். உதாரணத்துக்கு என்னன்னா, கற்பனையா தமிழ் கன்னியாகுமரியிலிருந்து பஸ் ஏறி சென்னைக்கு வருது. கன்னியாகுமரியிலிருந்து தமிழ் பஸ் ஏறுது. எப்படி பஸ் ஏறுதுன்னா, ஒரு உருவத்தோட பஸ் ஏறுது. இருக்கின்றது அப்படின்னு ஒரு வார்த்தை, இருக்கின்றது அப்படின்னு பஸ் கன்னியாகுமரியில பஸ் ஏறிச்சு தமிழ். இருக்கின்றது அங்கே இருந்து மதுரைக்கு வந்தது. இருக்கிறது கொஞ்சம் லேசா சுருங்குச்சு. மதுரையிலேருந்து திருச்சி வந்தது. இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சுருங்குச்சு. திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு வந்தது. கீதுபா எங்குதே தோகுதே இல்ல. இப்ப தமிழ் எப்படியெல்லாம் தேஞ்சுக்கிட்டு வருது. வழக்கு சொல் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மெட்ராஸ்ல வந்து அது எப்படி முடியுதுன்னு பாருங்க. 10 எழுத்துல ஆரம்பிக்குது, 2 எழுத்துல முடிஞ்சு போகுது. கீதுபா. இப்ப இதுல பாருங்க, இது ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் கூட தமிழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி பேசப்படுகிறது, எப்படி மருவி வழக்கு சொல் மருவி மாறி இருக்கு. என் வாழ்க்கையில உதவி செஞ்சு ஒரு உபத்திரத்தில் மாட்டின நடுவர் அவர்களே, போன மாசம் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் முன்னாடி நானும் என் மனைவியும் பைக்ல வேகமா போய்கிட்டு இருந்தோம். எதிர்க்க ஒருத்தர் அவங்க மனைவியை கூட்டிட்டு பைக்ல வந்தார். அது அவங்க மனைவி தானு தெரியல, ஆனா நான் என் மனைவி தான் கூட்டு போனேன். 2 பேரும் வந்தாங்க. வந்து நாய் ஒண்ணு குறுக்குல போய் நடுவர் அவர்களே, அவங்க 2 பேரும் அப்படியே கவுந்து விழுந்தாங்க. அந்த அவருக்கு முட்டி எலும்பு வெளியே தெரியுது. அந்த அம்மாவுக்கு கருங்கல் ஜல்லி குத்தி ரத்தம் மூக்குல வழியுது. பார்த்துட்டு மனசு கேட்கல. நானும் என் மனைவி ஓடி போய் பைக்கை நிறுத்திட்டு அவர் மேல அந்த ரத்தத்தெல்லாம் நான் தொடச்சேன். அவங்க மேல அந்த ரத்தத்தெல்லாம் என் மனைவி தொடச்சாங்க. ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு நானே ஆட்டோக்காருக்கு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து, இவரை தயவு செய்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேருங்க கேஷுவாலிட்டியில, நான் பின்னாடி இந்த சைக்கிள் இருந்த அவரோட பைக் எடுத்துட்டு வரேன் போங்கன்னு. அவர் அடிப்பட்ட ஒரு ரத்தம் வழிஞ்சிட்டு எலும்பு வெளியே தெரியுது. அந்த வேதனையிலேயே என்கிட்ட நன்றி சொல்ல நினைச்சார். உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றதுக்கு வாய் எடுத்தார். ஆனா அது அப்படி சொல்லிருக்கலாம். அந்த பாய் ஒரு வார்த்தை சொன்னான், சார் ஒரு நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு நான் உதவி செய்யணும் சார் அப்படின்னா. என்ன மாதிரி வாழ்க்கையில எப்படி எல்லாம் ஆளுங்க இருக்கானுங்கன்ற இனம் காட்டுறது தாங்க ஒரு நகைச்சுவை. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட எப்படி நடந்துக்கணும், உதவி கூட செய்யக்கூடாதுன்னு தோணுது பாருங்க. இப்ப பேசுற வார்த்தையில் இருக்கிறது நகைச்சுவை, நாம் சிந்திக்கிற சிந்தனையில் இருக்கிறது நகைச்சுவை. எனவே நகைச்சுவை இருக்க வேண்டியதான், சிரிப்பு தேவை. சிரிக்கும் பொழுது எதற்காக சிரித்தோம் என்று யோசிக்க வேண்டும். கண்ணதாசன் நண்பர் புதுக்கோட்டையில் அவர் பேசிட்டு இறங்கினாரு. நான் ஒரு பின்னாடியே வந்தேன். என்கிட்ட கூட அந்த பார்வையாளர் சொல்லல, அவர்கிட்ட சொன்னார், கண்ணதாசன் சார் நீங்க பேசுறதை கேட்டுதான் நாங்க சிரிக்கவும் செய்யறோம் சிந்திக்கவும் செய்யறோம். எனக்கு பொறாமையா போச்சு. அப்ப நாம பேசுனா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பதான் ஏன்னு கேட்டார் இவர். அப்படியான்னு கேட்டார். ஆமா சார், நீங்க ஜோக் அடிக்கும் போது பட்டுன்னு சிரிச்சிடறோம், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஏன் சிரிச்சோன்னு சிந்திக்கிறோம். அந்த மாதிரி கம்பெனி அங்க உட்கார்ந்துருக்கு. நடுவர் அவர்களே, அருமையான இந்த சித்திரை திருவிழாவிலே அருமையான ஒரு பட்டிமன்றத்தை வாய்ப்பளித்த உங்கள் பொற்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் அவருடைய வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். அவர் கலக்கல் காங்க என்ன, அதாவது எதையுமே ராவா கொடுத்தா நல்லா இருக்காது, எதையாவது கலந்து கொடுத்தா தான் நல்லா இருக்குங்கிறத சரியான மிக்சிங். அடே அப்பா, என்ன பேச்சு, என்ன அற்புதமான பேச்சு. நகைச்சுவை